வணக்கம் உறவுகளே, நான் உங்களுடைய பிரியாநாதன். இந்த காணொலியை நான் ஒரு மனக்கவலையோட பதிவிடுறேன். ஏன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதி, அதாவது தட்டாதிரி சந்திக்கு கிட்ட மின்சாரம் தாக்கி ஒரு கர்ப்பிணி மாடு ஒன்று உயிரிழந்திருக்கு. கர்ப்பிணி பசு ஒன்று உயிரிழந்திருக்குது. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே கூடியிருந்த மக்களை விசாரிச்சா, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பெய்து வந்த மழையில் வெள்ளம் தேங்கி நின்றுருக்கு. அதுக்கு பக்கத்தில் வீதியோரமாக மின்சார கம்பிகளுக்கு மேலே நிறைய இலக்குலைகள் இருந்திருக்கு. அந்த இலக்குலையை இந்த மாடு கடிக்க போன வேலை, அதாவது சாப்பிட போன வேளையில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு சொல்லி அந்த மக்கள் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தவே. அந்த இலக்குலையை சாப்பிட்டோன்னே மாடு விழுந்ததாகவும், அதுக்கு பிறகு மின்சார சபைக்கு அந்த பகுதி மக்களால் அறிவித்து அந்த மின்சாரத்தை உடனே நிப்பாட்டினதாகவும் அவை எங்களுக்கு சொல்லியிருந்தவே. மக்களே, இந்த காலங்களில் எங்களோட கால்நடைகளை நாங்கள் கட்டி வளர்ப்பதும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் எங்களோட உரிமை, எங்களோட கடமையும் உரிமையுமே சொல்ல முடியும். அதனால் இது தனியாற்ற மாடா இல்லை கட்டாக்காளி மாடாண்டு இன்னும் தெரிய வரையில். இது ஒரு கவலையான விஷயமாக இருந்தாலும் இதில் ஒரு பசுமாட்டுன்ற உயிர் போயிருக்கு. இதே அந்த பூமரத்திலேயோ இல்லையோ பிடுங்கிறதுக்கு யாரும் ஒரு நபர் வந்திருந்தா இது எவ்வளோ பெரிய ஒரு உயிர் பலி ஆகிருக்கும் இந்த ஒரு மின்சாரம் தாக்கி. இதில் நீங்கள் விழிப்புணர்வு காணொலியாக எடுத்துக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால், இப்போ மழை காலங்களில் வெள்ளம் இருக்கும், நீங்கள் பூ பிடுங்கிக்கையோ அல்லது அப்படி இல்லை, நீங்கள் இன்னொரு தேவைக்கு வெளியில் இறங்குறதா இருந்தாலும் ரொம்ப அவதானமாக இருக்கணும். இதில் ஏற்ற நடவடிக்கை சரி பிள்ளைன்னு கதைக்க வரையில் இது ஒரு விழிப்புணர்வு காணொலி. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த மக்கள் எங்களுக்கு சொன்ன கருத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றி இருக்கிறோம். மிகவும் அவதானமாக இருங்கோ. நான் இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அம்மா அம்மா கரை அடிக்கிற எனக்கு அடிக்கடி இதான் போன சும்மா மாட வேற அந்த இழுத்துருக்கு அதோட பார்க்க நான் கிடந்தா வாங்க